வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த நாட்டின் எஜுகேஷன் மினிஸ்டருடைய ரெசிக்னேஷனை வாங்கிய அதே இளைஞர்களுடைய கூட்டம். இந்த நாட்டு நரேந்திர மோடியின் கணக்குப்படி பார்த்தீர்கள்னா இவர்கள் திமாகி நக்சல் என்று அவருக்கு புதிய பெயரை சூட்டியிருக்கிறார். ஏன்னா அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இதே திமாகி நக்சல், இதே காக்ரோச்சஸ்கள் ஒரு புதிய முயற்சியை தன் கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அலையை கிளப்பியுள்ளது. அந்த அலை என்ன? இந்த நாட்டு பள்ளிக்கூடங்களை சரிபார்ப்போம், மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டு அரசு பள்ளிக்கூடங்களை கட்டியமைப்போம் என்கிற அந்த முடிவு. எவ்வளோ பிரமாதமான அந்த முடிவு என்று நீங்க பாருங்கள். இதன்படி ஏராளமான மக்கள் தன் கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடங்களுடைய படங்களை வீடியோ வழியாக எடுத்து அனுப்ப தொடங்கிவிட்டார்கள். சோசியல் மீடியா நிறைந்து வடிந்து வருகிறது. இந்த ரூஸ்டர் நியூஸும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடன் கைகோர்த்து உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்களுக்கு முன்பு எடுத்து வைப்பது மட்டுமல்லாமல் அதை எப்படி சரிபார்க்க போகிறோம் என்கிற அந்த வேலையை நாம் பார்க்க போகிறோம். கீழே நான் உங்களுக்கு எங்களுடைய சேனலோடைய நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். ஒரு ஃபார்மோடைய பிடிஎஃப் லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து இதற்கு மேல் நீங்கள் ஒரு சோஷியல் ஆடிட்டில் கலந்து கொள்ள வேண்டும். ஸ்கூல் டீக் கரோ ஆந்தோலன், பள்ளிக்கூடங்களை நாம் சீரமைப்போம் என்கிற இந்த முயற்சி. பெட்டர் ஸ்கூல் ஃபார் ஸ்ட்ராங்கர் பாரத். நரேந்திர மோடி என்ன கூறுகிறார்? ஆந்தோலன் ஜீவி, திமாகி நக்சல். ஆனால் இப்படி ஒரு நபர் மீது நீங்க பழியை போட்டு தான் செய்த தவறுகளை மறைக்க முடியாது. நரேந்திர மோடி சார், யூ ஹாவ் டு கம் ஃபார்வர்ட். நாட் ஓன்லி நரேந்திர மோடி. இந்த வீடியோ இப்ப இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். இந்த வீடியோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சிகளுக்கும் பொருந்தும். யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கிறீர்களோ அனைவருக்கான இந்த வீடியோ. என்ன நீங்க செய்யணும்? இதற்கான 3 ஸ்டெப்ஸ்கள் இருக்கு. முதல் ஸ்டெப், நீங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த ஃபார்மை நான் கீழே கொடுத்துருவேன். ப்ளீஸ் கோ கிளிக் அண்ட் டவுன்லோட் தட் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல பேசிக்கா நீங்க உங்களுடைய மொழியில நீங்க எடுத்துக்கலாம். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் அதுலேயும் இருக்கு, கன்னடத்தில் இருக்கு. எந்த மொழி வேணாலும் அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அந்த ஃபார்மை நான் உங்களுக்கு இப்போ எடுத்துக்காட்ட போகிறேன். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் செய்த உடனேயே நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் அந்த ஃபார்மை பார்க்கிறீர்கள். இதில் பள்ளியுடைய அந்த பெயர், ஸ்கூல் யூடிஐசி அதை கோடு இருந்தால் நீங்கள் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சர்வேயர் அல்ல பேரண்ட், பெற்றோர்களுடைய பெயர். இந்த ஃபார்ம் வெளியே வந்த உடனேயே ஒரு வித்தியாசமான வேலை நடந்திருக்கு. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ், அங்கிருந்து தான் அடுக்கடுக்காக வீடியோக்கள் வெளிவந்தது. அங்கிருந்து தான் ஏராளமான மாணவர்கள் போராட்டத்திலும் இறங்கினார்கள். எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது, எங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவு சரியாக கிடைக்கிறது இல்லை, எங்களுக்கு டீச்சர் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, கிளாஸ் ரூம் இடிஞ்சு விழுகிறது, நடக்கிறதுக்கு பாதை கிடையாது, ரோடு கிடையாது. இது போன்ற ஏராளமான விஷயங்களை அங்கிருந்து எடுத்து வைத்தார்கள். இப்போ இந்த ஃபார்மும் வெளியே வந்துருச்சு. எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் இதை ப்ரொமோட்டும் செய்ய தொடங்கிவிட்டோம். இப்போ ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ் அரசாங்கம் என்ன, பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்ல இந்த பள்ளியை சாராத நபர் யாராக இருந்தாலும் பள்ளிக்கூடத்திற்குள்ளேயே வரக்கூடாது. வீடியோலாம் நீங்க விட்டுருங்க. பட் ஹவு பவர்ஃபுல் இஸ் திஸ் ஃபார்ம்? ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பள்ளி பிரைமரி ஸ்கூலா அல்ல மிட் ஸ்கூலா அல்ல சீனியர் செகண்டரி ஸ்கூலா, அதை நீங்கள் எழுதிடுங்க. அந்த இடத்துடைய கிராம பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே நீங்கள் எழுதிடலாம். எத்தனை டீச்சர்ஸ் அங்கே வேலை பார்க்கிறார்கள், எத்தனை பள்ளி மாணவர்கள் அங்கே படிக்கிறார்கள், இதெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். நவ் ஐ வில் ஷோ யூ த ஆக்சுவல் வாட் ஆல் யூ நீட் டு டூ. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பேசிக் ஆடிட், 10 புள்ளிகளுடைய ஒரு ஆடிட் தான் இது. அங்கே குடிநீர் இருக்கா இல்லையா, குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கா இல்லையா, இல்லை, not applicable. Boys and girls have toilet, functional toilet, clean toilet, சுத்தமாக சுகாதாரத்துடன்
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டாய்லெட் வசதி இருக்கா? இதெல்லாம் அடிப்படை வசதிகளா இல்லையே? இன்னைக்கு இந்த ஃபார்ம் எல்லாம் நீங்க நிரப்ப தேவையே இல்லை. அங்க போய் வீடியோ படம் பிடிக்க தேவையே இல்லை. பட் we have to do it now. Does the school have functional electricity connection and fittings? எவ்வளோ பேசிக்கான விஷயம் நீங்க பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஃபேன் சரியா இருக்கா இல்லையா, அதுல எலக்ட்ரிசிட்டி இருக்கா இல்லையா, இது போன்ற கேள்விகளை நாம் கேட்டிருக்கிறோம். Does the school have specific playground and boundary wall? நீங்க கிராமத்துல எல்லாம் போய் பார்த்தீர்கள்னா கட்டடம் மட்டும் தான் இருக்கும், பவுண்டரியே இருக்காது. பிளே கிரவுண்ட் சரியா இருக்கா, குழந்தைகள் விளையாடுறதுக்கான அந்த பொட்டல் இருக்கா இல்லையா, இதை நீங்க பாருங்க. This is the first point you need to do. Now I'll come to teacher and school functioning. இதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம். டீச்சர் உடைய ரேஷியோ, அதாவது 30 குழந்தைக்கு ஒரு டீச்சராவது இருக்கணும். அங்க இருக்கா, அதை நீங்க பாருங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஃபுல் கிளாஸ்க்கு கிளாஸ் 1 to 5 ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அங்க வெறும் 5 டீச்சர் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கிளாஸிற்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருக்கணும். ஆர் கிளாஸஸ் ஃபங்க்ஷனிங் ரெகுலர்லி ஆஸ் பர் த டைம் டேபிள். 8 கிளாஸ் இருக்கும். அந்த 8 கிளாஸில் நீங்கள் சாப்பாட்டு டயத்தை ஒதுக்கிடுங்க, பிளேட் டயத்தை ஒதுக்கிடுங்க. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய டைம் அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதா? ஆம், இல்லை, நாட் அப்ளிகபிள். நீங்கள் எழுதணும். இஸ் அ ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் இஸ் மோர் தென் 80%. பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய அட்டெண்டன்ஸ் 80% மேலே இருக்கா இல்லையா? ஏன்னா அங்கே வராததுக்கான காரணத்தை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? ஆல் கிளாஸ் ரூம் எக்விப்ட் வித் ஃபங்க்ஷனல் பிளாக் போர்ட்ஸ். பிளாக் போர்டு கூட இன்னைக்கு காலகட்டத்தில் பல்வேறு கிராம அரசு பள்ளிக்கூடங்களில் கிடையாது. அது சரியாக இருக்கா இல்லையா? டஸ் த ஸ்கூல் ஹாவ் கிளர்க் டு ரெக்கார்ட் கீப்பிங்? கிளர்க் இருக்காரா, பிஎன் இருக்காரா? இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பார்ப்பதற்காக இது அங்கே நீங்கள் பார்க்கணும். கவர்மெண்ட் என்டைல்மெண்ட், இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஹாவ் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் ரிசீவ்ட் டெக்ஸ்ட் புக் யூனிஃபார்ம் ஆன் டைம் திஸ் இயர்? பள்ளி ஆரம்பிச்சிருச்சு, யூனிஃபார்ம் இன்னும் வரல, புத்தகங்கள் இன்னும் வரல. இது வந்து அரசாங்கத்தோட வேலை. வருதா? அதை நீங்கள் பார்க்கணும். ஹாவ் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் ரிசீவ் த ஸ்காலர்ஷிப் ஆன் திஸ் இயர்? ஒரு சில குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும், அது கிடைச்சதா இல்லையா, அதை நீங்கள் பாருங்க. ஆர் த மிட் டே மீல்ஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் ரெகுலர்லி அக்கார்டிங் டு த ப்ரிஸ்கிரைப்டு மெனு? திங்கக்கிழமை இந்த உணவு, செவ்வாய்க்கிழமை இந்த உணவு, புதன்கிழமை இது, வியாழக்கிழமை இது, வெள்ளிக்கிழமை இது, சனிக்கிழமை இது, ஞாயிற்றுக்கிழமை லீவு. சில இடங்களில் சனிக்கிழமை லீவு. சரி, அந்த கொடுத்த மெனு பிரகாரம் தான் அந்த உணவு சமைக்கப்படுகிறதா? அதை நீங்கள் பாருங்கள். குழந்தைகள்கிட்ட போய் கேளுங்க, தைரியமாக கேளுங்கள். இது இந்த நாட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் பிரச்சனை. அங்கே சமைக்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் போய் பாருங்கள், ஹைஜீனிக்காக இருக்கா, கொண்டுட்டு வந்த அந்த காய்கறி அழுகி போன காய்கறியாக இருக்கா இல்லையா, முட்டை கிடைக்குதா குழந்தைகளுக்கு, இது போன்ற விஷயங்கள், ஊட்டச்சத்தான அந்த உணவு கிடைக்கிறதா நீங்கள் பார்க்கணும். முடிஞ்சால் ஒரு டீஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அல்ல அந்த குழந்தைகளுடைய தட்டில் எப்படி எந்த விதமான சாதம் வருது பாருங்க. இது மட்டுமல்ல, சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். குழந்தைகள் சேஃபாக வரக்கூடிய இடத்தில் எலக்ட்ரிக்கல், ஃபயர், என்ட்ரி எக்ஸிட் கேட், ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, அதாவது அந்த கட்டடத்துடைய இந்த பலம் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா அதையும் நீங்கள் எழுதுங்க. இதை தாண்டி ஆர் கீ சேஃப்டி ரிசோர்ஸஸ் அவைலபிள்? ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஃபர்ஸ்ட் எய்ட், இதெல்லாம் கீ சேஃப்டி பள்ளிக்கூடத்தில் இருக்கா? ஒரு குழந்தை அடிபட்டுருச்சு, அந்த குழந்தை அடிபட்ட உடனேயே டீச்சர்கிட்ட அந்த கட்டெல்லாம் இருக்கா இல்லையா? அப்படி ஏதோ ஒரு தீ விபத்து மாதிரி நடக்குது, அங்கே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்களா இல்லையா? இதை நீங்கள் பார்க்கணும். இல்லையா, ஃபோட்டோ எடுங்க, அனுப்புங்க. ஆர் கீ சேஃப்டி ரிசோர்ஸ் அவைலபிள்? இதை வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்க்கணும். பிகாஸ் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் தேர் லைஃப். அவைலபிலிட்டி அண்ட் ரிசோர்ஸஸ், இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இஸ் த ஸ்கூல் ஆக்சசிபிள் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ்? ரேம்ப்ஸ் இருக்கா, ரெயிலிங் இருக்கா, ஆக்சசிபிள் டாய்லெட் இருக்கா? ஒரு சில பள்ளியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களும் இருப்பார்கள். அவர்கள் அந்த பள்ளியில் வரப்போக சரியான ரேம்ப் இருக்கா,
அவர்கள் டாய்லெட் போகும்போது அவர்களுக்கு ஏற்றபடி டாய்லெட் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இது எல்லாமே அரசாங்கத்துடைய வேலை. இதை நாம் அனைவருமே சேர்ந்து தான் சரி பார்த்து கொடுக்க வேண்டும். Does the school have functional library with books? பள்ளிக்கூடத்தில் லைப்ரரி மிக முக்கியமான ஒரு இடம், அது இருக்கா? Does the school have functional computer? இப்போல்லாம் ஏஐ காலகட்டம், அட்லீஸ்ட் ஒரு கம்ப்யூட்டராவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீர்களா இல்லையா என்கிற விஷயம் இப்போ ஓவரால் அந்த கண்டிஷனால் நீங்கள் செக் செய்து அந்த பள்ளியில் இது எல்லாமே இருக்குது, ரொம்பவே நல்ல தரமான பள்ளின்னா அப்படியே டிக் பண்ணுங்க. நீட் இம்ப்ரூவ்மெண்ட் அதை டிக் பண்ணுங்க. சீரியஸ் கன்சர்ன்ஸ் இங்கே இருக்குது, ரொம்பவே மோசமாக இந்த ஸ்கூல் இருக்குது. அர்ஜென்ட் ஆக்ஷன், அப்படியே வயர் தொங்கிட்டு இருக்கு, ஆபத்து, பில்டிங் இடிஞ்சு விழுகக்கூடிய நிலையில் இருக்குது, அர்ஜென்ட் ஆக்ஷன், அதை நீங்கள் எழுதுங்க. இதற்கான எவிடன்ஸ் ஃபோட்டோ வீடியோ வழியாக அதை எழுதி கையெழுத்து போட்டு இதை நீங்கள் அனுப்பலாம். நான் சர்வே செய்ய போகிறீர்கள் இல்லையா, நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், அதற்கப்புறம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கும் நான் வர்றேன். ரொம்பவே அமைதியாக, பொலைட்டாக, ரொம்பவே மரியாதையுடன் பள்ளி நிர்வாகிகளுடன் அங்களோட குழந்தைகளுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதிகாரி கிடையாது, நீங்கள் ஒரு சோஷியல் ஆடிட் செய்ய போகிறீர்கள். முடிஞ்சால் அங்களுடைய பிரின்சிபல்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி, இல்லை அங்களுடைய ஸ்டாஃப்கிட்ட போய் பேசி, ரொம்ப உங்கள் முகத்தில் ஒரு அழகான ஸ்மைல் இருக்கணும். உங்களுடைய நோக்கம் அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைத்து அவர்கள் மீது அலிகேஷன் எடுத்து வைப்பது கிடையாது. உங்களுடைய நோக்கம் அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை எடுத்து வைத்து அரசாங்கத்திடம் அந்த விஷயத்தை எடுத்து சென்று அந்த பள்ளிக்கு ஒரு நன்மையை கொண்டு போய் சேர்ப்பது தான் உங்களுடைய நோக்கம். அதுவாக தான் இருக்கணும். ஒரு டீச்சரை பார்த்தோ, ஒரு மாணவரை பார்த்தோ, தன்னுடைய நான் தான் என் கையில் ஃபோன் இருக்குது, நீங்கள் நான் சொல்கிறதா கேட்கணும் அப்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஸோ ஹாவ் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ், ஸ்டே காம் அண்ட் தென் ஸ்கூல் ஹவர்ஸில் நீங்கள் போய் பார்க்கணும். ஸ்கூல் 9 மணிக்கு எல்லாம் திறந்துடுவாங்க, 9 to ஒரு 3 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியோ அப்புறமா போகாதீங்க. பிகாஸ் அகேன் டீச்சர்ஸ் அவங்க வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஸோ கோ ஆன் ஸ்கூல் ஹவர்ஸ். அதுவும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெசஸ் டயத்தில் போனீங்கன்னா, லஞ்ச் டயத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி நீங்கள் போயிட்டீங்க, உட்காந்துருக்கீங்க, உங்களோட வேலை ரொம்பவே அமைதியாக ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், கண்காணியுங்க. நீங்கள் அங்கே போய் ஃபைட் பண்ணவோ ஆர்கியூ பண்ணவோ தேவையில்லை. இதை தாண்டி இந்த ஃபார்மை கையில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிரப்ப ஆரம்பிங்க. ஒரு நாளில் முடியல, 2 நாள் போங்க, 3 நாள் போங்க. ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே முக்கியம். அந்த கிச்சன் ஏரியாலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கிச்சன், டாய்லெட், வாட்டர் டேங்கை திறந்து கூட நீங்கள் பார்க்கலாம். உள்ளே எலி செத்து கிடக்கா, க்ளீனாக இருக்கா இல்லையா, எப்போ அவர்கள் க்ளீன் பண்ணாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா டேட் எழுதியிருக்கணும், அந்த டேட் எழுதியிருக்கா இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எவிடன்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் குவைட்டாக பண்ணலாம். ரொம்பவே மரியாதையாக சார், மேடம், நான் உங்களுக்கு தொடக்கத்தில் கூறியபடி இந்த லாங்குவேஜை தாண்டி நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜ் மாறக்கூடாது. உங்களுடைய வேலை முடிஞ்ச உடனேயே அங்கேருந்து அமைதியாக நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க. இந்த சர்வே ஃபார்ம், இந்த சிஜிபி கொடுத்த சர்வே ஃபார்ம், இதை நீங்கள் கையில் வச்சுக்கணும். இதை தாண்டி அந்த ஸ்கூல் நிர்வாகிகளிடம் போய் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி, நன்றி, எங்களுக்கு ஒத்துழைத்தீர்கள், இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் என்னெல்லாம் நன்மைகளை செய்து கொடுக்க முடியும் என்கிற விஷயத்தை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வரணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை கீழே எழுதி இருக்கக்கூடிய எங்களுடைய சேனல், நாங்களும் இந்த வீடியோக்கள் எடுத்துக்காட்ட போகிறோம். உங்களுடைய ரிப்போர்ட்ஸ்களை மிகவும் ஆழமாக, அதற்காக நீங்கள் சத்தம் போடக்கூடாது, நீங்கள் அலிகேஷன் எடுத்து வைக்கக்கூடாது. இதுதான் உங்களோட வேலை. இதை நீங்கள் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. என்னெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் அக்யூஸ் எனிஒன். அவர்களும் அங்கே வேலைக்கு தான் வர்றாங்க. அவர்கள் கையில் இருந்தால் அவங்க செஞ்சுருப்பாங்க, கையில் இல்லை. ஸோ டோன்ட் ஆர்கியூ. நீங்கள் உங்களோட வேலை பாருங்கள், நாங்கள் எங்களோட வேலை பார்க்கிறோம். அமைதியாக அது நடக்கணும். பிரின்சிபல் அல்ல டீச்சரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் மாஸ்டர் மாதிரி அங்கே நடந்து கொள்ளக்கூடாது. டோன்ட் கன்ஃபரண்ட் வித் தெம். டோன்ட் என்டர் இன் த ரன்னிங் கிளாஸ் ரூம். இந்த விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றதுக்கு பின்பு அந்த பர்த்டேக்கு அப்புறம் எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளாஸ் ரூம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நடக்கும்போதே திடீர்னு ஒரு சில வாலண்டியர்ஸ் போனாங்க, ரொம்பவே கோபமான.
நானும் அதை பற்றி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ நடக்கக்கூடிய கிளாஸ் ரூமை தயவு செய்து நீங்கள் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. குழந்தைகள் படிக்க போயிருக்கிறார்கள், உங்களுடைய இந்த சர்வே நடக்கணும்னா அது முன்னாடி பின்னாடி அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளாஸ் ரூம் நடக்கும்போது பண்ணக்கூடாது. குழந்தைகளுடைய முகத்தை தயவு செய்து படம் பிடிக்காதீர்கள். நீங்கள் ஃபெசிலிட்டிஸ்களை மட்டும்தான் படம் பிடிக்கணும். குழந்தைகளை தயவு செய்து நீங்கள் படம் பிடிக்காதீர்கள். டோன்ட் டச் த ரெஜிஸ்டர், ஃபைல் ஆர் ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி. பள்ளிக்கூடத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்டராக இருக்கட்டும், ஃபைல்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல பள்ளிக்கூடத்துடைய அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தொடக்கூட கூடாது. அது உங்களுடைய வேலை இல்லை. 2 பேர் போகலாம், இல்லை சோலோவை போகிறதுனா ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்காக நான் 10 பேர் 15 பேர் போகிறோம்னா தயவு செய்து பண்ணாதீங்க. குரூப்பில் போக வேண்டாம். 2 பேர் 3 பேர் நீங்கள் போனீங்கன்னா ஸ்கூலுக்கும் பிரச்சனை வராது. எந்த விதமான ப்ராமிஸையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நாங்கள் புதிய பில்டிங் கட்டிடுவோம், நாங்கள் கிளாஸ் ரூமை மாற்றி காட்டிடுவோம், நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் இன் யுவர் ஹேண்ட். ஸோ டோன்ட் டூ தட். டோன்ட் ப்ராமிஸ் எனிதிங். எந்த விதமான ப்ராமிஸும் அங்கே நீங்கள் செய்யக்கூடாது. we will decide later what to be done for that school. Don't post anything in social media by yourself. Please don't do that. ஏன்னா நான் தொடக்கத்திலே கூறியபடி நாங்கள் அதை ஆய்வு செய்து அதற்கான உண்மை என்ன, பொய் என்ன, அங்கே நடந்த சம்பவம் என்ன, அனைத்துமே ஆழ்ந்து விசாரித்ததற்கு பின்புதான் இந்த வீடியோக்களை வெளியிட இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் எந்த விதத்திலையுமே தன்னுடைய சோஷியல் மீடியாவில் முதல்ல போடாதீர்கள். நாங்கள் போட்டதுக்கப்புறம் அதற்கான சரியான ஆய்வு நடந்ததுக்கப்புறம், ஏன்னா வதந்திகள் பல பரவ வாய்ப்புகள் இருக்குது. அந்த வேலையை நீங்கள் பார்க்காதீர்கள். அங்கே நீங்கள் போகிறீங்க, போன உடனே ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், சரி டீ காஃபி குடிக்கிறீங்களா, லஞ்ச் சாப்பிட்டுட்டு போங்க. டோன்ட் டூ தேட். டோன்ட் டேக் எனி obligations from them. Don't even drink a glass of water. அவர்கள் கொடுக்கும்போது எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டாம், கிஃப்ட் வாங்க வேண்டாம், பணம் வாங்க வேண்டாம், எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுடைய வேலை இந்த நாட்டு எதிர்காலத்தை சீரமைப்பது. உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பொறுப்பை நாங்கள் ஒப்படைக்கிறோம். அந்த பொறுப்பான வேலையை நீங்கள் பொறுப்புடன் பார்ப்பீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. டோன்ட் விசிட் த சேம் ஸ்கூல் ரிப்பீட்டட்லி. ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க, ரைட், 2 வாட்டி நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க. டெய்லி 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 அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது அது சரி கிடையாது. இப்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன். பள்ளிக்கூடங்கள் அரசு பணத்தை வைத்து தான் நடக்கிறது. இது உங்களுடைய ரைட், உங்களுடைய உரிமை. ஸோ நீங்கள் போய் கேட்கலாம், இங்கே இந்த பள்ளிக்கு பணம் வந்திருக்கு இல்லையா, அது எங்கே செலவானது, இது ஆர்டிஐ வழியாக கேட்கணும். பள்ளிக்கூடத்தில் போய் கேட்கக்கூடாது. இந்த கட்டடத்திற்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு, சரி அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். 2வது, ஆஸ் அ பேரண்ட், நீங்கள் பெற்றோர்களாக இருந்தீர்கள்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை போய் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களிடம் இருக்குது. கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங், நீங்கள் எஜுகேஷன் ஆஃபீஸரிடம் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய உரிமைகள். 2வது, இஃப் சம்மன் மிஸ்பிஹேவ்ஸ் டோன்ட் ரிட்டாலியேட். ஒருத்தர் தவறாக உங்கள்ட்ட நடந்துக்க வர்றாங்கன்னா ஜஸ்ட் record them and come out. Politely come out. That is what you should do. Know your limits. What is right and what is wrong. Forceful entry அங்கே இருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் இங்கே வரக்கூடாது, இங்கே நீங்கள் படம் பிடிக்கக்கூடாதுன்னா ப்ளீஸ் கம் அவுட். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே இந்த படங்கள், இந்த வீடியோக்கள், இந்த சோஷியல் ஆடிட், அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிஷனில் கீழே காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இமெயில் இருக்குது, த ரூஸ்டர் நியூஸோட இமெயில் இருக்குது, எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் இங்கே அனுப்பலாம். we will try to take this up to the next level. ரொம்பவே ஒரு ஆழமான ஒரு சீரியஸான இஷ்யூ இது. வட இந்தியாவில் தான் அப்படி இருக்குது சார், இங்கெல்லாம் அப்படி இருக்காதுனால நம்பாதீங்க. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் தவறாக இருந்தால் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது ஒரு கரும்புள்ளியாக மாறிவிடக்கூடாது. ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கிராமத்தில் அந்த மிட் டே மீல் சரியாக அங்கே கிடைக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மீது ஒரு கரும்புள்ளி. தமிழ்நாடு மிட் டே மீலை துவக்கி வைத்த மாநிலம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை துவக்கி வைத்த மாநிலம், லிட்ரஸியில்
ஒரு மிகப்பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட்டை செய்த மாநிலம். கல்வி திறனில் இன்னைக்கு தமிழ்நாட்டை அடிச்சுக்க வேற எந்த மாநிலமும் கிடையாது. அப்போ இந்த மாநிலத்தில் எங்கேயோ தவறு நடந்தால் அந்த தவறையும் நாம் தான் சரிபார்க்க வேண்டும், நாம் தான் அவர்களுக்கு உதவ வேண்டும். இதை நீங்க செய்வீர்கள் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.